அடுத்து பாருங்க டிபென்ச்சர் இஷ்யூ அட் பார் அண்ட் ரிடீமபிள் அட் பிரீமியம். இது கொஞ்சம் இதாக பாருங்களேன். இஷ்யூடு வந்து அட் பார், அதாவது 1 crore 1 lakh இது அட் த ரேட் ஆஃப் 100னா 1 crore. ஓகே, இது வந்து பையிங் ரேட்டு. ஆனால் ரெடியூம் பண்ணும்போது எவ்வளோ தரணும்? 1 crore 10 lakhs தரணும். இந்த 1 crore 10 lakhsன்றது இந்த 1 crore 10 lakhsல 1 crore வந்து உங்களுக்கு டிபென்ச்சரு. இந்த 10 lakhsன்றது வந்து நமக்கு என்ன வருது? டிபென்ச்சர் பிரீமியம். அப்போ வந்து இது வந்து நமக்கு வந்து லாஸாக வரும் இல்லையா? இது அப்படி இருக்கும். இது பிரீமியத்தை தரும். ஓகே, இப்போ இது எப்படி ஜேர்னல் போடுறது அப்படின்றது? இது வந்து ரெடியூமபிள். ஓகே, இது கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 crore பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது நமக்கு. அப்படி தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட். எவ்வளோ பணம் வருது? 1 crore தான் வருது இல்லையா? பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் 1 crore. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது நமக்கு. 2 டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் வந்து 1 crore. ஓகேவா? இல்லை, இப்போ நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். இது பண்ணணும். இப்போ நமக்கு இது வந்து டிபென்ச்சர் அக்கௌண்ட் போகணும். அப்போ ஃபஸ்ட்டு டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டார் அமௌண்ட் அப்புறம் போட்டுக்கலாம். வைங்க 2 எதுக்கு போகுது? 2 வந்து டிபென்ச்சர் எவ்வளோ? 12% டிபென்ச்சர். 12% டிபென்ச்சர் எவ்வளோ போகணும்? கொடுக்கறது வந்து ரெடியூமபிள் அட் பிரீமியம் சொல்லியதுனால 10,000 ஒரு 10% அதிகமாக தரணுனால ஃபர்ஸ்ட் டிபென்ச்சர் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் 1 crore தான். அடுத்தது இப்போ எவ்வளோ தரோம்? நம்ம வந்து ரிடம்ஷன்ஸில் வந்து பிரீமியம் வந்து 10 lakhs தரணும் இல்லையா? இந்த 10 lakhs நீங்கள் போட்டுங்க. 10 lakhs போட்டுட்டு 2 டிபென்ச்சர், நல்லா பாருங்க, டிபென்ச்சர் ரிடம்ஷன் பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடணும். ரிடம்ஷன் பண்ணும்போது தரக்கூடிய பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போடணும். அதாவது நீங்கள் பாருங்க, நமக்கு வந்து 1 crore வந்து அட் பார் அது வேலை கொடுத்துட்றோம். இது இல்லாமல் ஒரு 10 lakhs நம்ம கொடுக்க வேண்டியது. பிரீமியம் வந்து ரினியூவல் பண்ணும்போது 10% தரணும். 10% தான் அது வந்து இந்த 10 lakhs. அப்போ இது தரணும். அப்போ என்ன? அது ரெடியூமபிள் அட் பிரீமியம் இல்லையா? அப்போ டிபென்ச்சர் ரெடியூமபிள் பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் போட்டுவாங்க. இப்போ எவ்வளோ? அது 1,10,000 ஆகுதா? நம்ம அப்ளிகேஷன் பண்ணி எவ்வளோ போட்டுருக்கோம்? 1 lakh தானே வந்துருக்குது. இந்த 1 lakh போட்டுங்க. இப்போ நமக்கு எவ்வளோ குறையுது? 10 lakhs குறையுதையா? இந்த 10 lakhs இதை போட்டுங்க. இது என்ன ஆச்சு? நமக்கு நஷ்டம் தானே. அப்போ லாஸ் ஆன் நஷ்டம். நமக்கு இது போடுறதுனால நமக்கு நஷ்டம் கிடையாது. லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க வேண்டியதான். வேற ஒன்றும் லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க வேண்டியதான். இது புரியுதா? இந்த இடம் தான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். இந்த 1 lakh இந்த 10 lakhs இங்கே லாஸ் ஆன் போட்டுக்கிறோம். வாங்கும்போது கம்மியாக வரதுனால கொடுக்கறதுனால வந்து ஒரு அக்கௌண்ட் டிபென்ச்சர் ரிடம்ஷன் பிரீமியம் அக்கௌண்ட் சொல்லிட்டு போட்டு இந்த 10 lakhs வந்து அதில் போட்டு வச்சிருப்போம். இவ்வளோதான். இது கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? 1 lakh 1 crore 10 lakhs சேர்த்து கொடுத்துருவோம். அப்போ பேங்க்கில் போய்டும். பேங்க் இது கொடுக்கும்போது, அதாவது 3 வருஷம் கழிச்சு கொடுக்கும்போது இப்படி வரும் ஜேர்னல். அதாவது 12% டிபென்ச்சர் அக்கௌண்ட் 1 crore. இப்போ வராது ஜேர்னல். அது வந்து டிபென்ச்சர் ரிடம்ஷன் பிரீமியம் அக்கௌண்ட்டு 1 crore, அது 10 lakhs போட்டு டு பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 வருஷம் கழிச்சு 1 crore 10 lakhsக்கு வந்து ஜேர்னல் போட்டு முடிச்சிருவாங்க. இது வந்து மூணாவது வருஷம் தான் வரும். இப்போ வராது. இது அது தேவையில்லை. நமக்கு தேவை இது மட்டும்தான். இப்போ டிபென்ச்சர்ஸ் பண்ணது ரிடியூமபிள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை பிரீமியத்தில் பண்ணோம்னா அதாவது டிபென்ச்சர் ரெடியூமபிள் பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? அதாவது இதை சொல்கிறேன், அதாவது ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பிரீமியம் வாங்கினோம்னா செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்டு, லாஸ்ட்டில் நம்ம கொடுத்தோம்னா டிபென்ச்சர் ரெடியூமபிள் பிரீமியம் அக்கௌண்ட் போடணும். லாஸ்ட்டில் கொடுக்கறதா நம்ம ஏற்பட லாஸை வந்து லாஸ் ஆன் எதுன்னு சொல்லிட்டு போடணும். அவ்வளோதான். ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்க, டிபென்ச்சர் இஷ்யூ அட் டிஸ்கவுண்ட் அண்ட் ரெடியூமபிள் பிரீமியம். இப்போ இது பாருங்க, இப்போ நமக்கு என்ன வருது?
இல்லை இது வந்து 1 lakh ஷேரு 12%, 100 ரூபாய் ஈச்சு, 10% டிஸ்கவுண்ட்டு, அந்த ரெடிமேட் பிரீமியம் வந்து 8% தரணும் அப்படின்றாங்க. இப்போ 3 இது வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் பையிங்கில் என்ன பண்ணுறோம்னாக்கா, அது பையிங் ஆர் செல்லிங் இது பண்ணும்போதுனாக்கா 1 crore ஃபர்ஸ்ட்டு. அதில் வந்து 1 crore நம்ம வந்து 10% டிஸ்கவுண்ட்னா, அப்போ இது வந்து 10% டிஸ்கவுண்ட்டு, 10 lakhs டிஸ்கவுண்ட் வந்து 10 lakhs. அப்போ ஆக்சுவல் மணி எவ்வளோ? 90 lakhs தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக பேங்க்குக்கு வரணும். இது பையிங் டைம். இது ரெடிமேல் வருங்க. ரெடிமேல் பண்ணும்போது இது வந்து 1 crore கொடுத்தாகணும். நம்ம 1 crore கொடுத்தாகணும். இது இல்லாமல் 8%னா ஒரு 8 lakhs கொடுத்தாகணும். ஓகேவா? அப்போ இது வந்து இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும், இதையும் அட்ஜஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? 90,000 தான் வருது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டார் எவ்வளோ அமௌண்ட்டு? 90,000 வந்துருக்கு இல்லையா? 90,000. ஓகே, அப்புறம் டிஸ்கவுண்ட் போடுறோமா? அப்போ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ், அதில் ஒரு 10,000. இது வந்து இஷ்யூவில் வர்றது. ஓகேவா? 1 crore வந்ததா? 2 என்ன போடணும் இங்கே? 2 வந்து நமக்கு வந்து டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் போட்டுட்டா 1 crore போடுறோம். இதில் ஒன்றும் குழப்பம் கிடையாது. இந்த டிஸ்கவுண்ட் போட்டோம், இதில் வந்து ஒரே ஒரு டிஸ்கவுண்ட்டு. இதை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் பண்ணும்போது அப்ளிகேஷனை ரிவர்ஸ் பண்ணி ஆகணும் இல்லையா? இப்போ டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 1 crore இதை போட்டுங்க. ஓகே, இப்போ எவ்வளோ தரோம்? நம்ம 1 crore 8 lakhs தரணும். 1 crore 8 lakhs தரணும். இங்கே போடுங்க. 1 crore வந்து நமக்கு டிபென்ச்சர்ஸ், அதாவது 12% டிபென்ச்சர் 12% டிபென்ச்சர் அக்கௌண்ட் அதுக்கு போகணும். ஓகே, இது வந்து 8 lakhs வந்து நமக்கு தரணுன்றனால டிபென்ச்சர் ரிடம்ஷன் பிரீமியம் அக்கௌண்ட் போட்டு. இப்போ இங்கே எவ்வளோ நமக்கு இருக்குது? 1,08,000 சார் 1 crore 8 lakhs இருக்குது. இங்கே நம்ம வந்து 1 crore தான், அது 8 lakhs குறையுதா? இப்போ 8 lakhs இங்கே போடுங்க. 8 lakhs போட்டு இது வந்து லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு முடிச்சு வேண்டியதான். போட்டு இது முடிஞ்சு போச்சு. அப்போ இது தெளிவாக போடும்போது நமக்கு வந்து டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் இது போயிடும். லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் வந்து 8 lakhs போகிறோம். இங்கே வந்து 12% டிபென்ச்சர் அக்கௌண்ட்டில் 1 crore போவோம். டிபென்ச்சர் ரிடம்ஷன் அக்கௌண்ட்டில் வந்து 8 lakhs போவோம். புரியுதா? ரைட், ஓகே. அடுத்தது பார்ப்போம். சரி, இந்த சம்பவம் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பாருங்கள், கொஞ்சம் கன்ஃபியூஸடாக இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். எக்ஸ் லிமிடெட் 1 lakh ஷேரு, 12% டிபென்ச்சர்ஸு, 110 ஈச்சுனா 10 ரூபா பிரீமியம், அண்ட் ரெடிமேட் பிரீமியம் 105, அதாவது 5 ரூபா பிரீமியத்தோடு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பையிங், இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும் பாருங்கள், கொஞ்சம் பாருங்கள். பையிங் பண்ணும்போது 1 crore இது வந்து வாங்குகிறோம், கூட 10 ரூபா பிரீமியம்னா 10 lakhs. அப்போ 110 lakhs இது வந்து பையிங்கில் வந்து நமக்கு வந்து பிரீமியம் இதோட இருக்குது. ரிடம்ஷன் பாருங்கள், ரிடம்ஷன்ஸ் பண்ணும்போது இந்த 1 crore கொடுத்துடணும், ப்ளஸ்ஸு 5 rupeesனாக்கா 5 lakhs சேர்த்து தரணும். ஓகே, இதுதான் வந்து ரிடம்ஷன்ஸு. இப்போ எப்படி போடணும் முதல்ல கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், கொஞ்சம் பாருங்கள், பொறுமையாக பாருங்கள், ஈஸியாக இதை பாருங்கள். இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் பணம் உள்ளே வருது. ஏன்னா 1 crore 10 lakhs உள்ளே வந்துடுது. நமக்கு பிரீமியத்தோடு விற்கிறோம். 1 crore 10 lakhs இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் போட்டு 1 crore 10 lakhs. ஓகே, டு டிபென்ச்சர்ஸ் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் 1 crore 10 lakhs. ஓகேவா? இது வந்து ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ டிபென்ச்சர் அப்ளிகேஷன் ரிவர்ஸ் பண்ணோம்னா பொறுமையாக பாருங்கள். ஓகே, இப்போ இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பாருங்கள். ரைட், இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது ரிவர்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். டிபென்ச்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் எவ்வளோ?
1 crore 10 lakhs போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது வந்து ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணி தான் ஆகணும். 1 crore 10 lakhs. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்? எவ்வளோ டிபென்ச்சர் அக்கௌண்ட்டு 12% டிபென்ச்சர் அக்கௌண்ட்டு, ஏன்னா அதுக்கு தான் கணக்கு போகணும். அது வந்து 1 crore. ஓகேவா? இதில் எவ்வளோ தரணும்? பிரீமியம் எவ்வளோ தரணும்? ரிடீமபிள் அது 5. அப்போ வந்து 2 டிபென்ச்சர் பிரீமியம் ரிடம்ஷன் அக்கௌண்ட். அது வந்து 1 crore 1 crore சாரி, இங்கே வந்து 1 crore தான், 5 lakhs. ஓகேவா? இது 105 இருக்குது. இப்போ நம்ம வந்து போடும்போது நமக்கு கிடைச்சது வந்து என்னாச்சு? ஒரு இந்த 5 lakhs வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இந்த 5 lakhsன்றது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். இது லாஸ் இல்லையா? அப்போ லாஸ் ஆன் டிபென்ச்சர், இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர், லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இந்த 5 lakhs இங்கே போடணும். போட்டிங்களா? இப்போ இங்கே எவ்வளோ ஆகுது பாருங்க, 1 crore 15 lakhs வந்து டெபிட்ல இருக்குது. நமக்கு கிடைச்சது எவ்வளோ? 1 crore 5 lakhs தான் கிடைச்சது. இன்னும் 10 lakhs என்ன ஆகுது? இந்த பிரீமியம் இஷ்யூ பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல 2 செக்யூரிட்டி பிரீமியம் தான் போனது. செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் போட்டு இங்கே 10 lakhs போட போகிறோம். இது கொஞ்சம் புரியலையாது பாருங்க, சொல்ல பாருங்க. இது 1 crore 10 lakhsக்கு நம்ம விற்றோம்னா அதுக்குரிய 1 lakhs வந்து சாரி 1 crore 10 lakhsல இந்த 1 crore 10 lakhsல இது வந்து 12% டிபென்ச்சர் அக்கௌண்ட் போயிடுது. இது வந்து எப்போ பாருங்க செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட்டுக்கு 1 lakh வந்து 10 lakhs வந்து போச்சு. ஆனால் நாம அடுத்து ரிடம்ஷன் பண்ணும்போது 5 lakhs ரிடம்ஷன் வந்து குறைச்சி இது பண்ண போகிறோம். அது தரணும் அவருக்கு. அந்த 5 lakhs வந்து பிரீமியம் ரிடம்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். அது 5 lakhs. இது நமக்கு வந்து ஆக்சுவல் லாஸு. அந்த லாஸை தூக்கி இங்கே போடுறோம். ஓகேவா? அப்போ இதுவும் சரியாயிடுது லாஸுக்கு. நமக்கு வந்து இந்த 1 tonக்கு வந்து நமக்கு வந்து இது ரெண்டும் வந்து இந்த இதுக்கும் அதாவது 10% இதுக்கும் இந்த செக்யூரிட்டி பிரீமியத்துக்கும் வந்துடுது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக. இது கொஞ்சம் குழப்பம் மாதிரி இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, இவ்வளோதான் வந்து இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸில் எப்படி கேட்டாலும் எப்படி மாற்றி கேட்டாலும் வரும். ஓகே, இப்போ சோஃபார் பார்த்ததில் ஒரு அப்படியே கிஸ்டாக ஒன்று சொல்லிடுறேன். முதல்ல பாருங்க, டிபென்ச்சரு அட்டுப்பார் போட்டோம்னா எந்த இஷ்யூவும் கிடையாது, அப்படியே போட்டு போகிறோம், அப்படியே வரும். டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணோம்னா டிஸ்கவுண்ட் வந்து எத்தனை டிஸ்கவுண்ட்டு இஷ்யூ ஆஃப் வந்து டிபென்ச்சர் அட் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து டிஸ்கவுண்ட்டில் டிவைட் பண்ண போகிறோம். பிரீமியத்தில் இஷ்யூ பண்ணோம்னா அந்த ஆஸ் யூஷுவல் செக்யூரிட்டி இது நம்ம எப்படி ஷேர்ஸை பிரீமியம் பண்ணால் அதே மாதிரி செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இது 3 இது அட்டுப்பார் போட்டால் அப்படியே போடுவோம், டிஸ்கவுண்ட் போட்டால் டிஸ்கவுண்ட் போட போகிறோம், பிரீமியம் போட்டால் அப்படி பிரீமியம் போட போகிறோம். இது ஓகே. ரிடம்ஷன்ஸில் நமக்கு டிஸ்கவுண்ட்டில் ரிடம் பண்ணோம்னா டிஸ்கவுண்ட்டில் ரிடம் பண்ணுறது இஷ்யூ ஆஃப் டைமில் தான் நமக்கு எஃபெக்ட் வரும். அதனால் நோ, இது ஒன்லி அந்த வந்து நம்ம வந்து எவ்வளோ ஷேர் இது வந்து செக்யூரிட்டியோ சாரி எவ்வளோ டிபென்ச்சர்ஸ் வேலையோ அதை மட்டும் தான் போடணும். டிஸ்கவுண்ட்டை பற்றி கவலைப்படக்கூடாது. ஓகே, அடுத்தது பார் அட்டுப்பார்னாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே ஈக்குவல் பண்ணுவோம். பிரீமியம் இஷ்யூஸ் பண்ணோம்னா இந்த பிரீமியம்ன்றது நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு செலவுனால இது அந்த அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து டிபென்ச்சர்ஸ் அதாவது டிபென்ச்சர்ஸ் பிரீமியம் ரிடம்ஷன்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதில் இதை போட்டு வச்சுக்கணும். அவ்வளோதான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோதான் வந்து டிபென்ச்சர்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமாக. அடுத்ததில் வந்து ஒரு சம்மை எடுத்துக்கிட்டு அந்த சம்மை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடலான்றதை அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ நடத்தினதை திருப்பி ஒவ்வொருத்தரையும் திருப்பி ரீகால் பண்ணி பாருங்கள். ஒழுங்காக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அடுத்த இதில் ஒரு புது சம்மோட வந்து ஃபுல் டீட்டெயிலாக போடுவோம். இப்போ இன்றைக்கி நடத்துனதில் வேரியஸ் ஸ்டெப்ஸில் வந்து எப்படி ஜேர்னல் போடலாம் பார்த்தோம் இல்லைங்களா? அது எகைன் ஒரு தடவை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒழுங்காக பொறுமையாக பாருங்கள். புரியாத எங்கே புரியல அப்படின்றத என்கிட்ட சொன்னீங்கன்னா அது நம்ம விளக்கம் தரப்படும். தற்சமயம் இது போதும். அடுத்த இதில் முழு விளக்கத்தோட ஒரு பெரிய சம்ம எடுத்து போட்டு பார்ப்போம். இப்பொழுதைக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.